கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. காலை ஆராதனை கர்த்தருடைய வார்த்தையை என்ன செய்வோம், தியானிப்போம். ஆதியாகமம் புஸ்தகம் 14வது அதிகாரத்தில் இருந்து தான் என்ன செய்ய போகிறோம், கர்த்தருடைய வார்த்தையை நாம் என்ன செய்ய போகிறோம், தியானிக்க போகிறோம். ஆதியாகமம் புஸ்தகம் 14வது அதிகாரம். இங்கே ஆபிரகாமுடைய முக்கியமான ஒரு செயல்பாடை குறித்து என்ன செய்வோம், நாம் பார்ப்போம், எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 14வது வசனத்தில் இருந்து 24வது வரைக்கும் வேகமாக நானே என்ன செய்கிறேன், வாசிக்கிறேன். நீங்கள் எல்லோரும் வசனத்தை கவனிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த கைப்படிந்தவர்களாகிய 318 ஆட்களுக்கும் ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து ராக்காலத்திலே அவனும் அவன் வேலைக்காரரும் பிரிந்து பவுஞ்சுகளாய் அவர்கள் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து தமஸ்குவுக்கு இடதுபுறமான ஓபா மட்டும் துரத்தி சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான். தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருட்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான். அவன் கெதர்லோ கோமாரையும் அவனோடு இருந்த ராஜாக்களையும் முறியடித்து திரும்பி வருகிற போது சோதோமின் ராஜா புறப்பட்டு ராஜாவின் பள்ளத்தாக்கு என்னும் சாவே பள்ளத்தாக்கு மட்டும் அவனுக்கு எதிர்கொண்டு போனான். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிஷேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியும் உடையவர் ஆகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருட்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான். அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐஸ்வர்யவன் ஆக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு ஒரு சாட்டையாகிலும் பாதரட்சையின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். வாலிபர் சாப்பிட்டது போக என்னுடனே வந்த ஆனேர், எஸ்கோல், மம்ரே என்னும் புருஷருடைய பங்கை மாத்திரம் வரவேண்டும், இவர்கள் தங்கள் பங்கை எடுத்துக்கொள்ளட்டும் என்றான். கவனியுங்கள், இங்கே ஆபிரகாமுடைய உறவுக்காரன் லோத்தையும் அவருடைய மனைவி, பிள்ளைகள், உடைமைகள், கால்நடைகள், வேலையாட்கள், வேலைக்காரிகளை என்ன செய்கிறார்கள், 4 தேசத்தினுடைய ராஜாக்கள் சிறைப்பிடித்து என்ன செய்கிறார்கள், கொண்டு போய் விடுகிறார்கள். கவனிகள், லோத்தும் அவனுடைய குடும்பமும் மற்ற எல்லா காரியங்களும் எங்கே இருக்கிறது என்றால் சோதோம் குமாரா என்ற பட்டணத்திலே இருக்கிறார்கள். அங்கே ஒரு 4 ராஜா கெதர்லோ கோமாரையும் அவனோடு இருந்த ராஜாக்களையும், கெதர்லோ கோமார் இன்னும் அவனோடு 3 ராஜாக்கள் என்ன செய்கிறார்கள், அந்த சோதோம் குமாரா பட்டணத்தின் மேலே படையெடுத்து பிடித்து விடுகிறார்கள். அங்கே இருக்கிற ஜனங்களை எல்லாம் கொண்டு போகிறார்கள். அவர்களோடு லோத்தையும் மனைவி, பிள்ளைகள், உடைமைகள் எல்லாவற்றையும் சிறைப்பிடித்து கொண்டு போய் விடுகிறார்கள். இந்த செய்தி ஆபிரகாமுக்கு என்ன செய்கிறது, வருகிறது. ஆபிரகாமுக்கு இந்த செய்தி வந்தவுடனே அவனுடைய வீட்டில் கைப்படிந்த, பாருங்க என்ன படிந்த, கைப்படிந்த அப்படின்னா யுத்த நுணுக்கங்கள் தெரிந்த, யுத்த கலைகள் தெரிந்த 318 பேரை மாத்திரம் ஆபிரகாம் என்ன செய்கிறான், அழைத்து கொண்டு 4 ராஜாக்கு பின்பாக இருக்கிற சேனை இவர்கள் மேலே என்ன செய்கிறான், பவுஞ்சாக விழுந்து அவர்களை முறியடிக்கிறான். பாருங்க, ஆபிரகாம் 318 பேர், மொத்தம் 319 பேர் பாருங்க, ஒரு பெரிய சேனையை முறியடிக்கிறார்கள். காரணம், கர்த்தர் யாரோடு இருக்கிறார்,
ஆபிரகாமோடு இருக்கிறார். ஆபிரகாமோடு இருக்கிறதுனாலே ஒரு பெரிய சேனையின் மேல் விழுந்து ஒரு பெரிய வெற்றி என்ன செய்கிறார்கள், அடைகிறார்கள். அதற்கு பின்பாக அங்கே இருக்கிற ஜனங்களையும் லோத்தையும் குடும்பத்தையும் எல்லா பொருட்களையும் என்ன செய்கிறார்கள், மீட்டு கொண்டு வருகிறார்கள். மீட்டு கொண்டு வரும் பொழுது சோதோமின் ராஜா என்ன செய்கிறான், எதிர்கொண்டு போய் ஒரு சின்ன ஒரு வாழ்த்து என்ன செய்கிறான் சொல்லி விட்டு வந்து விடுகிறான். அதற்கு பின்பாக ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் நடக்கிறது. கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே, நான் ரொம்ப வேகமாக போறேன். ஏற்கனவே இந்த செய்தி நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். கவனியுங்கள். 18வது வசனம், ஆதியாகமம் 14:18. அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். நன்றாக கவனியுங்கள். ஆபிரகாமும் ஆட்களும் பெரிய வெற்றியோடு வருகிறார்கள். ஆனால் மிகுந்த பசியோடும் களைப்போடும் தாகத்தோடும் என்ன செய்கிறார்கள், வருகிறார்கள். ஆபிரகாமையும் அவன் மனிதர்களை நோக்கி அங்கே யார் போகிறார் என்றால், மெல்கிசேதேக்கு என்ற ஒரு பிரதான ஆசாரியன் என்ன செய்கிறான், போகிறான். போய் ஆபிரகாமுக்கும் ஆட்களுக்கும் அப்பமும் திராட்சரசமும் என்ன செய்கிறார், கொடுக்கிறார். இந்த மெல்கிசேதேக்கு யாரு? எபிரேயர் புஸ்தகம் 7-6 அதிகாரங்களை வேகமாக புரட்டிக் கொள்ளுவோம். எபிரேயர் 7வது அதிகாரம் 1-2 வசனம். இந்த மெல்கிசேதேக்கு சாலேமின் ராஜாவுக்கு உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்தான். ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். அடுத்து பாருங்களேன், 3வது வசனம். இந்த மெல்கிசேதேக்கை குறித்து சொல்றேன் பாருங்களேன். இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன். இவன் நாட்களில் துவக்கமும் ஜீவனின் முடிவு வரை இராமல் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய், தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பானவனாய் பழைய ஏற்பாட்டிலே இருந்த ஒரு முக்கியமான ஒரு நபர் என்றென்றைக்கும் ஆசாரியனாக நிலைத்திருக்கிறான். இவன் இவ்வளவு பெரியவனாய் இருக்கிறான் பாருங்கள். கோத்திர தலைவனாகிய ஆபிரகாம் முதலாய் கொள்ளையிடப்பட்ட பொருட்களை இவனுக்கு தசமபாகம் கொடுத்தான். அடுத்து பாருங்க 7வது வசனம். சிறியவன் பெரியவனாலே ஆசீர்வதிக்கப்படுவான், அதற்கு சந்தேகம் இல்லை. மறுபடியும் எல்லாரும் ஆதியாகமம் புஸ்தகம் 14வது அதிகாரத்துக்கு வந்துருங்க. அங்கே நாம் பார்த்தோம், சிறியவன் பெரியவனாலே ஆசீர்வதிக்கப்படுவான். எபிரேயர் புஸ்தகம் 11 அப்படி சொல்லுது பாருங்க. அப்படி என்றால் ஆபிரகாமை பார்க்கிலும் மெல்கிசேதேக்கு யாரு? பெரியவன். தேவனுடைய குமாரனுக்கு அடையாளமாய் இருக்கிற ஒரு மனிதன் பெரியவன் சிறியவனாகிய ஆபிரகாமை என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்களா? ஆசீர்வதிக்கிறான். பாருங்க, இன்னைக்கு பாருங்க, இந்த மெல்கிசேதேக்கு அடையாளமா யாராக இருக்கிறார் என்றால் ஆண்டவராகிய இயேசு பெரியவர். அவருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் எல்லோரும் சிறியவர்கள். பெரியவர் சிறியவர்களை என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். எத்தனை ஆமென் போறீங்க? பெரியவர் சிறியவர்களை ஆசீர்வதிக்கிறார். எங்கே வைத்து ஆசீர்வதிக்கிறார்? அவருடைய திருச்சபையிலே வைத்து ஆசீர்வதிக்கிறார். எத்தனை பேர் ஆமென் போறீங்க? ஆகையால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் பெரியவரால் என்ன செய்யப்பட வேண்டும்? ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். இந்த பெரியவங்க சொல்லுவாங்கல்ல, சின்னவங்களை பார்த்து பிறந்த நாள் வரும் பொழுது, கல்யாண நாள் வரும் பொழுது, நீ வந்து என்கிட்ட என்ன வாங்கிக்கோ? ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. இந்த பழக்க வழக்கம் எப்படி வந்தது? இந்த சம்பவத்தை வச்சுதான் வந்தது பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேகமாக போவோம். இப்போ மெல்கிசேதேக்கு ஆபிரகாமுக்கு அப்பமும் திராட்சரசமும் என்ன செய்யறான்? கொடுக்கிறான் பாருங்க. ஏன் கொடுக்கிறான்? அவன் பாருங்க, யுத்தத்தில் போய் வருகிறான், பசியோடு இருக்கிறான், தாகமாய் களைப்பாய் இருக்கிறான். அவனுக்கு என்ன கொடுக்கிறான்? அப்பமும் திராட்சரசமும் என்ன செய்யறான்? கொடுக்கிறான் பாருங்க. அப்பமும் திராட்சரசமும் என்ன செய்யறான்? கொடுத்தது மாத்திரம் இல்லாம ஆசீர்வதித்தான். அதைத்தான் நம்ம பார்த்தோம் பாருங்க. அப்பம் திராட்சரசம் எதற்கு அடையாளமா இருக்கிறது? புதிய ஏற்பாடு விசுவாசிகளாகிய உங்களுக்கும் எனக்கும் அப்பமும் திராட்சரசமும் எதற்கு அடையாளமா இருக்கிறது? அந்த நாட்கள்ல பாருங்க, அப்பம் திராட்சரசம் கொடுப்பாங்க கல்யாண வீட்டுல. இப்ப அப்பம் திராட்சரசம்
எதுக்கு அடையாளமா இருக்கிறது? எதற்கு அடையாளமா இருக்கிறது? சரி, மெல்கிசேதேக்கு ஆபிரகாமுக்கு அப்பமும் திராட்சரசமும் ஏன் கொடுத்தான் அப்படின்னா, அவன் பசியோடு வருகிறான். திராட்சரசம் ஏன் கொடுத்தான்? அவன் தாகமா வருகிறான். இப்போ இவன் அப்பத்தையும் திராட்சரசத்தையும் புசிக்கலன்னா இவன் பசியிலையும் தாகத்துல என்ன செய்வான்? மரித்தே போய் விடுவான். ஆட்கள் மரித்தே போய் விடுவார் என்று மெல்கிசேதேக்கு ஆபிரகாமுக்கும் ஆட்களுக்கும் பாருங்க என்ன கொடுக்கிறான்? அப்பமும் திராட்சரசமும். இன்றைக்கு அப்பமும் திராட்சரசமும் எதற்கு அடையாளமா இருக்கிறது என்றால், அப்பம் தேவனுடைய வார்த்தைக்கு அடையாளமா இருக்கிறது. திரும்ப ராமஞ்சல போறீங்க. அப்பம் தேவனுடைய வார்த்தைக்கு அடையாளமா இருக்கிறது. இங்கே ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார். அவருடைய பேர் இயேசு. அவர் இங்கே வருகிற கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லோருக்கும் என்ன கொடுக்கிறார்? அப்பம் கொடுக்கிறார். அப்பம் என்ற ஜீவ வார்த்தை, சத்திய வார்த்தையை கொடுக்கிறார். ராமஞ்சல அந்த அப்பத்தை எந்த பிள்ளைகள் இங்கே வந்து வாங்கி புசிக்கிறார்களோ, ஆமென், அவருடைய உள்ளான மனிதன், உள்ளான மனுஷி, ஆவிக்குரிய வாழ்க்கை திடகாத்திரமாய் இருக்கிறோம். அவர் ஆவியிலே மரித்து போக மாட்டார்கள். அவர் ஆவியிலே என்றென்றைக்கும் உயிரோடு இருப்பார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? அடுத்து பாருங்க, திராட்சரசம். திராட்சரசம் ஏன் கொடுத்தான் பாருங்க. திராட்சரசம் ஏன் கொடுத்தான்? இன்னைக்கு திராட்சரசத்தினுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்னவென்றால், திராட்சரசம் பாருங்க, திராட்சரசத்தை யார் பானம் பண்ணுகிறார்களோ, ஆமா, திராட்சரசம் எதுக்கு அடையாளமா இருக்கிறது? மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம். எத்தனை பேருங்க உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சி, சந்தோஷமா, ஆனந்தமா இருக்க விரும்புறீங்க? பாருங்க, திராட்சரசம் சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தத்திற்கு அடையாளமா இருக்கிறது. அவன் பாருங்க யுத்தத்தை நடத்தி வருகிறான். நீண்ட நாட்கள் மனைவி பிள்ளைகளை பார்க்கவில்லை, குடும்பத்தாரை பார்க்கவில்லை, உற்சார உறவுகளை பார்க்கவில்லை. அப்படியே சந்தோஷம் இழந்து கவலையோடு ஆபிரகாம் வருகிறான். அவருக்கு, ஆபிரகாமே நீ கவலைப்படாத, கவலைப்படாத, இந்தா உனக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி. நீ நிச்சயமா போய் உன் மனைவி, உன் சொந்த பந்தம், உன் மக்களை என்ன செய்வ நீ பார்க்க. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? பாருங்க, நீங்கள் சந்தோஷமாய், மகிழ்ச்சியாய், ஆனந்தமாய் இருக்கும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை திறம்படமாக என்ன செய்து விடலாம்? செய்து விடலாம். பாருங்க, ஆகையால் அப்பம் தேவனுடைய வார்த்தைக்கு அடையாளமா இருக்கிறது. திராட்சரசம் சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தத்துக்கு என்ன செய்கிறது? அடையாளமா இருக்கிறது. பாருங்க, இப்ப ஆராதனை முடிஞ்சோன்னா கூட உங்களுக்கு என்ன கொடுக்க போறோம்? மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தவங்க என்ன கொடுக்க போறோம்? அப்பமும் திராட்சரசமும். அதை நீங்கள் பெற்று அதை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது, அப்பத்தை நீங்கள் புசிக்கும் பொழுது, இந்த அப்பம் எனக்குள்ள என்ன கொண்டு வருகிறது? ஜீவனை கொண்டு வருகிறது. என் வாழ்க்கையில ஜீவனை கொண்டு வருகிறது. நான் செய்கிற எல்லாவற்றையும் ஜீவனை கொண்டு வருகிறது. இந்த திராட்சரசம் ஆமா எனக்குள்ளே சந்தோஷம், மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது. என் குடும்பத்தில், வீட்டில், வாழ்க்கையிலே நான் செய்கிற எல்லாவற்றையும் சந்தோஷம், மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது. அப்படிதான் பாருங்க, ஆபிரகாமுக்கு மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொடுத்து என்ன செய்தான்? ஆசீர்வதித்தார். எத்தனை பேருக்கு ஆசீர்வாதம் வேணும்? ஆசீர்வதித்தார். அப்படிதான் கர்த்தர் உங்களை என்ன செய்கிறார்? ஆசீர்வதித்தார். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட ஆபிரகாம் என்ன செஞ்சான்? அதோட முடிச்சானா? வீட்டுக்கு போயிட்டானா? அந்த ஸ்பாட்ல, அந்த இடத்துல என்ன செஞ்சான்? தன்னை ஆசீர்வதித்த மெல்கிசேதேக்கு என்ன கொடுத்தான்? பாருங்க, மெல்கிசேதேக்கு ஆபிரகாமுக்கு அப்பமும் திராட்சரசமும் கொடுத்தான். அதுக்கப்புறம் ஆசீர்வாதத்தை கொடுத்தான். திருப்பி ஆபிரகாம் மெல்கிசேதேக்கு என்ன கொடுத்தான்? சத்தமா சொல்லுங்க, சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. சத்தம் வரல. என்ன கொடுத்தான்? சொல்ல மாட்டீங்களா? மறுபடியும் கேட்கிற, என்ன கொடுத்தான்? ஆமா, நீங்க சொல்ல மாட்டீங்க. ஒரு சில பேர் சொல்ல மாட்டேங்கிறீங்க. நான் சத்தமா சொல்றேன். என்ன தெரியுமா கொடுத்தான்? தசமபாகம் கொடுத்தான். இப்ப ஆமென் எத்தனை சொல்ல போறீங்க? தசமபாகம். முதலாவது ஆண்டவருக்கு தசமபாகம் கொடுத்த ஒரு முறைமையை, வழியை கண்டுபிடித்தது யார் தெரியுமா? சொல்லுங்க, யார் தெரியுமா? ஆபிரகாம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? ஏன் தசமபாகம் கொடுத்தான்? பெரியவர் மெல்கிசேதேக்கு, நான் சிறியவர், பெரியவராலே நான் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறேன், பெரியவராலே நான் ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறேன். இந்த பெரியவரை வெறுங்கையினால் என்ன செய்யக்கூடாது? அனுப்பக்கூடாது. அவருக்கு ஏதாவது பரிசு என்ன செய்யணும்? கொடுக்கணும். அவருக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும். ஆமா, பாருங்க, பரிசு கிஃப்ட். ஆபிரகாம் மெல்கிசேதேக்கு கொடுத்த பரிசு கிஃப்ட் என்ன தெரியுமா? தசமபாகம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல வரீங்க? நீ தசமபாகம் ஆலயத்தில் இருந்து கொடுக்குற அந்த தசமபாகம் என்ன தெரியுமா? நீ சிறியவன், நீ சிறியவள். ஆலயத்தில் ஒருவர் இருக்கிறார், இயேசு, அவர் பேர், அவர் பாருங்க பெரியவர். அவருக்கு நீ கொண்டது என்ன கொடுக்குற? ஆமா, நீ பரிசு கொடுக்குற, நீ கிஃப்ட் கொடுக்குற. பாருங்க, நீ தொடர்ந்து பரிசு கொடுக்கணும், நீ தொடர்ந்து கிஃப்ட் கொடுக்கணும். அதான் தசமபாகம். கர்த்தர் பெற்றுக்கொண்டதை அவர் வைத்துக் கொள்ள மாட்டார். அதை பல மடங்காக பெருக்கி
திருப்பி கொடுப்பார். எப்படி கொடுப்பார்? உன் மடி சரிந்து விழத்தக்க என்ன செய்வார்? கொடுப்பார். அப்பொழுது நீ குறைவே இல்லாத வாழ்வை என்ன செய்வாய்? வாழ்வாய். கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். ஆமென். எல்லோரும் கண்களை மூடுவோம்.